ஹே காய்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ விடுறேன்னு பார்க்குறீங்களா? சாரி காய்ஸ், கொஞ்சம் பர்சனல் விஷயத்தில் நான் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் ஒன்று நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஜியா அவளோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்றா. ஏன்னா இன்னைக்கு அவளோட ஆனிவர்சரி. அவ என்ன சொல்றான்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட அவார்டை கூட இவனுக்காக தான் விட்டேன். இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து 8 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஜியா சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவளோட ஹஸ்பண்டுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அங்க வரான். இவளோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிம். இப்போ இவன் கிம் பார்த்துட்டு ஹாப்பியா சிரிக்க. அப்போ இன்னொருத்தர் என்ட்ரு ஆகுறான். ஸோ இவளுக்கு அந்த பையன் யாருன்னே தெரியல. அப்படியே யார் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம கிம் கிட்ட கேட்க. அப்போ கிம் சொல்லுவாரு, இதை பாரு, நீ இன்னைக்கு இவனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணு. நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு குழந்தைய கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டு அவள் ஷாக் ஆகுறான். ஏன் நான் நைட்டு அவனோட ஸ்பெண்ட் பண்ண, எனக்கு குழந்தை வேணும்னா நான் உன்னோடய நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்க போறேன். நான் எதுக்கு வேற ஒருத்தனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கேட்பா. ஸோ அப்போ இவன் என்ன சொல்றான்னா, இது பாரு, நான் லியாவை தான் லவ் பண்றேன். ஸோ லியாவை தவிர என்னால் வேற எந்த பொண்ணோடையும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்ட நம்ம ஜியா ஷாக் ஆயிடுறது. நீ லியாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்போ இவன் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா 2 பேருமே இப்போ ரூம்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அப்போ அவன் நினைக்கிறான், இந்த மாதிரி நீ என் கூட இருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் கூட பண்றல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அப்போ அங்கே அந்த பொண்ணு லியா வரா. ஸோ லியா இந்த மாதிரி அந்த குழந்தை வந்தோடனே நம்ம தாத்தா கிட்ட போய் காமிச்சு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிம்மி கிட்ட சொல்ல, கிம்மும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவனோட மனசில் இவன் இப்படி இன்னொரு பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணானே அவளுக்கு ரிக்ரெட்டாக இருக்கு. இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு கார் இருக்குது. ஸோ அந்த கார்லேருந்து யாரோ போகிறாங்க. ஸோ அப்படியே இங்கே ரூம்குள்ளே காமிக்கிறாங்க. நம்ம ஜியா என்ன பண்ணிட்டானா, அந்த பையனை கட்டி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஸோ போகும்போது, நீ என்ன லவ்வே பண்ணலைல்ல, நான் என்னோட வாழ்க்கையை உனக்காக இழந்துட்டேன். ஆனால் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சோகமாக அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இங்கே ஒரு பெரிய ஆளை காமிக்கிறாங்க. இவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இப்போ கூட யாரோடையும் சண்டை தான் போடுறாரு. ஏன்னா அவரோட பிஸ்னஸில் இவனால் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் போல. ஸோ காசு கொடுத்து பார்க்குறாரு. ஆனால் இவன் சரிப்பட்டு வர மாதிரியே தெரியல. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுவானா, அவனோட கன் எடுத்து மிரட்டுவான். நீ இது எதுவுமே பண்ணல அவ்வளோதான் சொல்ல இவன் ஓடி போகிறான். ஸோ இதை பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. ஸோ துரத்திட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கதவை இவன் தட்டுறான். பார்த்தா உள்ளேருந்து நம்ம ஜியா கதவை திறக்கிறா. ஸோ ஜியாவை பார்த்துன்னு என்னாச்சுன்னு தெரியல. அவன் ஒரு செகண்டில் ஸ்டக் ஆக. அப்போ ஜியா என்ன பண்ணிடுவானா, இவனை பிடிச்சி இழுத்துருவான். ஸோ இவன் எதுக்கு நீ என்னை பிடிச்சி இழுத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க. ஆனால் ஜியா நல்லாவே ட்ரிங்க் பண்ணியிருக்கா. ஸோ இதனால் அவள் அப்படியே பிடிச்சி அந்த பையனை போட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா, நீ யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னோட இப்போ நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நீயும் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் அவளை கிஸ் பண்ணிடுறான். ஸோ 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இவன் என்ன சொல்லுவான்னா, நீ ஒரு வாட்டி என்கிட்ட வந்துட்ட, இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அண்ட் இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபூ. அவளோட ஃபோனை பார்க்குறாரு. அதில் நம்ம கிம் கால் பண்ணுறாரு. கிம் கிட்ட அவன் இங்கே இருக்கா, குளிக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜியா வரா. ஸோ ஜியாவுக்கு இவனோட தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு எல்லாமே தெரியும். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை காமிச்சிட்டு, நீ கன்னெல்லாம் வச்சிருக்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ நம்ம ஃபூ, ஆமாம் நான் ரொம்ப பெரிய ஆள் தான், நீ தான் என்னோட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு மேரிட் பொண்ணோட இப்போதான் நைட்டே ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்ல. ஓ அப்படியா, நீ நிறைய பொண்ணுங்களோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க போல அப்படின்ட்டு நம்ம ஜியா கேட்க. இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டாக எனக்கு இருக்க போகிறேன்னு சொல்ல. நீ என்ன லூஸா, நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண பொண்ணு, ஸோ கிளம்பு, இது ஒரு நைட்டுன்னு நினச்சி மறந்துடு அப்படின்ட்டு நம்ம ஜியா நம்ம ஃபூ கிட்ட சொல்கிறா. ஆனால் ஃபூக்கு நம்ம ஜியாவை ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. இல்லை நான் உன்னை விடுறதா இல்லை, நீ ஒன்று என்னோட டெய்லியும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணு, இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஃபூ நம்ம ஜியா கிட்ட சொல்கிறாரு. ஜியாவும் விலகி போகிறான். அவன் கிஸ் பண்ணலன்னு வரேன், டப்புன்னு தள்ளி விட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா.
இவ போனோடனே நம்ம ஃபூ வந்து நீ என்னை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு வர. ஆக்சுவலி என்னன்னா 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி இவனுக்கு அடிபட்டப்போ அவள் தான் வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, ஃபூ இதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே அவளை பார்க்குறான், ஏன்னா அவளுக்குன்னு இருக்கிறது இவன் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம ஃபூ என்ன பண்ணிடுறான்னா நம்ம ஜியா பிடிச்சி இழுத்து அப்படியே அவளோட கழுத்துலேயே வந்து கடிச்சிடுறான். ஏன்னா அவனுக்குன்னு இருக்கிற ஒரு பர்சன்னா அது நம்ம ஜியா தான். ஸோ அப்படியே வந்து கடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்ம ஃபூவை தான் காமிக்கிறாங்க. ஃபூ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ என்னை எப்படி மறந்தன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பார். ஸோ அப்போ அங்கே அவரோட ஆன்ட்டி வராரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆன்ட்டியோட அவங்களோட பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு நம்ம ஃபூவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஃபூ இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாவோட ஃபோட்டோ தூக்கி போட்டுட்டு உனக்கு இவன் மேலே தானே ஆசை, ஸோ அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த. ஆனால் நம்ம ஃபூ அமைதியாக தான் இருக்காரு. ஸோ அப்போ ஃபூவோட ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு, எப்படி நீ வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருள் மேலே ஆசைப்படலாம், இது பாரு என்னோட பொண்ணு வந்து செகண்ட் ஹேண்ட்லாம் கிடையாது, ஸோ அதனால் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ, ஜியாலாம் வேணான்னு சொல்ல. இது கேட்ட நம்ம ஃபூக்கு கோவம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு செடி இது மாதிரி கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கத்தியை வந்து செடியா இல்லைனா கிரேப்ஸான்னு தெரியல. ஸோ அதில் வந்து குத்திட்டு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எனக்கு ரூல்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே அவரோட ஆன்ட்டியோட வாய்க்குள்ளே வந்து போட்டுருவாரு. ஸோ அந்த ஆன்ட்டிக்கெலாம் பயமாக இருக்கும், என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம பூ வந்து என்னோட லைஃப்பில் நீங்கள் தலையிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே நம்ம ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஜியா வந்து நம்ம கிமோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. ஆக்சுவலி அவளுக்கு ரொம்ப வேலை இல்லை, இந்த வாட்டி தான் வந்து இவளுக்கு ஒரு மெயின் கேரக்டராக வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இதே மாதிரி இவ வந்து சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு, ஆனால் இந்த கிம்மு தான் வந்து இவளை வேலைக்கு வர வச்சுருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்க. அப்போ வந்து நம்ம ஜியா வந்து சொல்கிறா, இந்த மாதிரி புதுசாக வந்து நம்மளோட கம்பெனியில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு. ஸோ அவர் வந்து நம்ம கம்பெனி மேலே கொஞ்சம் காசு போட்டு இன்வெஸ்ட்லாம் பண்ணால் நம்மளுக்கு நல்லாவே வியாபாரம் இருக்குது, ஸோ அவரை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு வர சொல்ல. அப்போ அங்கே நம்ம ஃபூ தான் வருவார். நம்ம ஜியா ஃபூவை பார்த்துட்டு அவ்வளோதான் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவன் நம்ம ஃபூவோட தானே நைட்டே ஸ்பெண்ட் பண்ணா. ஸோ அவள் கையில் இருந்த அந்த ஃபைலு எல்லாமே கீழே விழுந்துருது. அவள் அப்படியே நம்ம ஃபூவை தான் பார்க்குறான். ஃபூ வந்து அவளை பார்த்து நக்கெல்லாம் சிரிப்பார், பத்தியா உன்னை மறுபடியும் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜியா தான் ஃபூவோட இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஸோ அதனால் கை கொடுத்து வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலான்னு வருவா. அப்போ தான் வந்து கீழே போட்ட ஃபைல் எடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கண்ணாலே கேட்குறா. அது கிமுக்கும் நம்ம இவர் இருக்கார்ல ஃபூ அவருக்கும் தெரியும், ஆனால் அவர் அப்படியே நக்கெல்லாம் சிரிச்சுட்டே தான் இருப்பார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஜியா வந்து கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிறா. அப்போ அவர் அந்த கையை விட மாட்டேங்கிறாரு. ஸோ அவளோட கையில் ஒரு கார்டை கொடுத்துட்டு இந்த காசை நீ வச்சுக்கோ, நீ என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணு, இல்லைனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ஸோ இது ரெண்டில் எது உன் சாய்ஸ்ன்னு சொல்லு, நீ சொல்கிற சாய்ஸில் தான் இருக்குது, நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதான்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஃபூ வந்து சொல்லுவார். ஆனால் நம்ம ஜியாதை பாரு, இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாதது ஓந்து, ஸோ என்னால் தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை நீ எனக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியா கிட்ட நம்ம ஃபூ வந்து சொல்லுவார். இதனால் நம்ம ஜியாவுக்கும் வேறு வழி இருக்காது, அதனால் நான் கண்டிப்பாக வந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக வந்து சம்பாதிக்கிறா. இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க கிளப்பில். ஏன்னா நம்ம ஃபூ இருக்கார்ல அவர் வந்து ஒத்துக்கிட்டார், இந்த மாதிரி நான் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு. அப்போ பேசிட்டு இருக்க அப்போ எல்லாருமே வந்து நம்ம ஜியாவை தான் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜியா வந்து நம்ம கிம்மோட ஒய்ஃபு, ஆனால் எப்போவுமே நம்ம கிம்மோட நம்ம லியா தான் இருப்பா. ஸோ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஜியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அவள் வெளியில் வந்துடுவா. ஸோ இந்த விஷயம் தெரியும், அவள் வெளியில் தான் நின்றுட்டு இருப்பா. இரு நான் கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம கிம் இதை பாரு, இந்த கிளப்பை விட்டு போனேன் நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ இவளும் ரொம்பவே சோகமாக இருக்கான். ஏன் என்னோட லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது, என்னோட ஹஸ்பண்ட் ஏன் என்னை லவ் பண்ணலை அப்படின்ட்டு ரொம்பவே சோகமாக வந்து உள்ளே வர. உள்ளே வந்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே நம்ம ஃபூ வந்துடுவார். வந்துட்டு நான் இவளோட தனியாக பேசணும், நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபூ வந்து கிம்மு முன்னாடியே நம்ம ஜியாவை பிடிச்சி இழுத்துட்டு போவார். ஜியா வந்து இதை பாரு என்னை விடு, நீ ஹஸ்பண்ட் முன்னாடியே என்னை இழுத்துட்டு வந்துட்ட, இது தப்பு அப்படின்னு சொல்லி. தப்பா, நீயும் நானும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஸோ நீ தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு அண்ட் நான் தான் உன் ஃபர்ஸ்ட்டுன்ட்டு அன்றைக்கி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உன்னோட ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் நடக்கலை. ஸோ உன்னோட லைஃப் வந்து சேடாக தான் இருக்குது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். ஸோ என்ன சொல்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபூ வந்து நம்ம ஜியா கிட்டே கேட்குறாரு. ஆனால் ஜியா அதை பாரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
அவன் அங்கேருந்து போகிறா. அவன் போன கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா அவனை ஒருத்த வந்து கிட்னாப் பண்ணிடுறான். அவன் வேறு யாருமே இல்லை. ஸ்டார்டிங் சீனில் நம்ம கீமோட ஒரு பையன் வந்திருப்பான, இவளோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையன் தான். அந்த பையனை போட்டு இவன் அடிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அதனால இவன் கோவத்தில் இவளை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக இந்த விஷயம் நம்ம ஃபூக்கு தெரிஞ்சது. ஆல்ரெடி நம்ம ஃபூ வந்து கேங்ஸ்டரு. ஸோ இப்போ அவருக்கு பிடிச்ச பொண்ணை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போனால் நம்ம ஃபூக்கு கோவம் வராதா? ஸோ அதனால் ஒரு கோவத்தில் அவர் ஒரு கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு பிடிச்ச பொண்ணையே நீ வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கன்னை காமிச்சு மிரட்டுறாரு. அவனை என்னை மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு உங்கள் ஆளுன்னு தெரியாமல் நான் தூக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஜியா விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போ ஜியாவை நம்ம ஃபூ இருக்கார்ல, அவர் தான் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி பார்த்தியா நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போவார். இந்த விஷயம் நம்ம கிம்முக்கு தெரிய வந்துடும். இந்த மாதிரி இவன் வந்து தப்பிச்சிட்டான்ட்டு. ஆக்சுவலி இவன் தான் வந்து அனுப்பியே விட்டுருப்பான் அந்த பையனை. இப்போ தப்பிச்சிட்டான் தெரிஞ்சு ரொம்பவே கோவப்படுறான். இந்த மாதிரி எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணுறான், உன்னால் வந்து அவன் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு முதல்ல கார்லேருந்து வெளியில் வாணி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஜியா கிட்ட கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் ஜியா வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இதை பாரு வழியை விடு, நான் வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜியா வந்து நம்ம கிம்மு கிட்ட சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஆனால் கிம்மு பார்க்கல, இவளோட வந்து ஒரு பையன் இருக்கான். ஆனால் அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோவம் வருது, என்ன தவிர வேறு எந்த பையனாக இருக்கோ அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போது நம்ம கிம் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தா நம்ம இவருக்கு ஜியா வேறு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இதை பாரு, உனக்கு நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன், ஆனால் நீ என்னை விட்டு போகவே கூடாது, எனக்கு தெரியும் நீ என்னை ரொம்பவே லவ் பண்ணுற, ஸோ என்னை விட்டு நீ கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் சரியான பைத்தியமாக இருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணை பிடிக்கும், இருந்தாலும் இவன் வந்து நம்ம ஜியா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி பேசுகிறான். ஜியா நீ என்ன பைத்தியமா, இப்போ எதுக்கு இங்கே வந்து இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜியா கேட்குறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன வேணும், என்னோட பாடி வேணுமா, சரி தரேன், ஆனால் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு சைக்கோ மாதிரியே பிஹேவ் பண்ணுறா. இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆனாலும் அவளால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இவள் வந்து நம்ம கிம்ம லவ் தான் பண்ணுறா. அது அவளுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம லவ் பண்ணுற பையன் நம்மக்கிட்டே இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து இவளோட வந்து நைட்டு ஸ்பெண்ட் பண்ண வர, நான் தான் உன் ஃபஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்ல. அப்போ ஜியா நான் வந்து உன் ஃபஸ்ட் இல்லைன்னு சொல்ல. அப்போ அங்கே வந்து கரெக்டாக நம்ம இவர் வர ஃபூவை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். மாஸ்டர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஃபூ தான் பெரிய ஆள், ஸோ அதனால தான் இவன் வந்து நம்ம ஃபூக்கு மரியாதைலாம் கொடுக்குறான். அப்போ வந்து நம்ம ஃபூ சொல்வார், நீங்கள் ஏன் வந்து ஜியா கிட்டே கேட்கக்கூடாது நான் எப்படி இங்கே வந்தேன்ட்டு சொல்ல. அப்போ ஜியா வந்து என்கிட்ட திருப்பி விட்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிடுவானா, இந்த மாதிரி அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அண்ட் அவர் வந்து என்னை இங்கே வந்து இருந்துக்கோன்னு சொன்னார், அதனால தான் நான் வந்தேன்னு சொல்ல. ஆனால் இவனுக்கு செம கோவம் வந்துடுது கிம்முக்கு. இவன் வந்து நம்ம ஃபூவை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு செம கோவத்தில், நீ ஃபூவே வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா, என்ன மன்னிச்சிடுங்க சார், என்னோட ஒய்ஃப் இப்படி இருந்துட்டா, அவள் எப்போவுமே இப்படி தான், யாராவது அழகாக பார்த்தா கண்டிப்பாக வந்து ஃப்ளர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவளை போட்டு வந்து முட்டி போட்டு மன்னிக்க சொல்கிறான். இந்த மாதிரி இவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரியே பண்ணுறான். இப்போ ஃபூ வந்து நீ போயிடு, இவள் வந்து நாளைக்கு வருவா, இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபூ இவகிட்ட வந்துட்டு, பார்த்தில உன்னோட ஹஸ்பண்டோட பிஹேவியரு, ஸோ அதான் சொல்கிறேன், நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல. இது பாரு, நான் வந்து ஆல்ரெடி மேரிட் கேர்ள், ஸோ அதனால் என்னால் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, என்னை விடு, நான் என்னோட வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு நம்ம ஜியா சொல்ல. ஆனால் இவன் விடாமல் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஸோ இதனால் ரெண்டு பேருமே அப்படியே நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஜியா வந்து பெட்லேருந்து ஏஞ்சிக்கிறா, அவள் மட்டும்தான் இருக்கா. அந்த சைடு வந்து நம்ம ஃபூ இல்லை. அப்போ அவளோட ஃபோனில் டைம் பார்க்குறா, பார்த்தா லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து ஏஞ்சி போகலான்னு பார்க்க, அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஃபூ வருவார். ஃபூ வந்துட்டு எங்கே போகிறேன்னு சொல்ல, நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, எப்படியோ உன்னோட ஃப்யூச்சர் வீடு இதாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லி, நீ என்ன லூஸா, நான் வந்து ஆல்ரெடி மேரிட் கேர்ள், ஸோ உன்னால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீயே பார்த்தல எனக்கு ஹஸ்பண்ட் தான் பார்த்தனே, ஒரு சைக்கோ ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் நீ கடைசியாக எனக்கு மட்டும்தான், அது வந்து நம்ம ஃபெய்த்லே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். இவளுக்கு புரியல இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, அன்றைக்கி நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், உன்னை நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, அப்போ வந்து நம்ம ஃபூ வந்து நினைக்கிறாரு, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சால் நீ என்னோட இருப்பியான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஆக்சுவலி இவர் தான் வந்து நம்ம ஜியாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது, அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் சாவடிச்சிட்டாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஜியாக்கு
ஜியாக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் வந்து நம்ம ஃபூ மேலே கோவப்படுவா. ஸோ இந்த விஷயத்த சொல்லுவார். இப்போ நம்ம ஜியா வெளியில் வந்தோடனே அங்கே வெளியில் வந்து நம்ம கிம் வெயிட் பண்ணுறாரு. கிம் என்ன பண்ணுறாருன்னா இவளோட ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்குறாரு. அங்கே அவளோட முட்டியில் அடிப்பட்டு கிடக்கும். அது பார்த்தியா நீங்கள் 2 பேரும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி பாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, முட்டியில் அடிப்பட்டா நைட்டு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு அர்த்தமா, லூசா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஜியா வந்து கிம்மை போட்டு திட்டுறா. ஸோ அப்போ வந்து கிம் என்னை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் உன்னோட பெரிய ஆளு, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ எனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் சரியா அப்படின்ற மாதிரி இவன் ரொம்பவே நக்கலாக பேசுகிறான். நம்ம ஜியாவால் என்ன பேசுனே தெரியல. ஏன்னா நிஜமானே இவன் தான் அவளோட ஹஸ்பண்டு. ஸோ எப்போவுமே வந்து பொண்ணுங்க ஹஸ்பண்டுக்கு பணிஞ்சு தானே போகணும். ஸோ அந்த மாதிரி தான் இவன் பண்ணுறா. ஆனால் அது ஏன் பண்ணணும், நம்ம ஏன் வந்து ஹஸ்பண்டுக்கு பணிஞ்சு போகணும் அப்படின்ட்டும் நம்ம ஜியா வந்து மனசில் நினைக்கிறா. இப்போது இங்கே வந்து கரெக்டாக நம்ம இவர் இருக்கார்ல ஃபூ, அவர் வந்து அங்கே வராரு. வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கிம் வந்து எதுவுமே சொல்ல. அப்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபூ வந்து நம்ம ஜியாவோட காது கிட்ட வந்துட்டு ஒரு பாட்டி இருக்கு, அந்த பாட்டிக்கு நீ என்னோட வான்னு சொல்லிட்டு போவார். இதை வந்து கிம் நோட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ அங்கேருந்து போனோடனே நம்ம கிம் வந்து ஜியாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. நான் உன்னோட அங்கிளோட காசு எல்லாமே கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் பில் ஃபீஸ் எல்லாமே நான் தான் கட்டுறேன். ஸோ உனக்கு தெரியும்ல, நான் இல்லைனா நீ ஒரு அனாதை மாதிரி, உன்னோட அங்கிள் ஆன்டிஸ்க்கும் நீ பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தான் உன்னை அன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றணும்னு சொல்ல. அப்போ அவளுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதில் தான் அவளோட அப்பா அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் இவளுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் தான் இருக்கும். இப்போ கூட அவளுக்கு அந்த மெமரிலாம் வரல, அவளோட தலைலாம் வலிக்குது. அவளை பொறுத்த வரைக்கும் கடைசி அவளை காப்பாற்றினது நம்ம இவர் தான், நம்ம கிம்மு தான். ஸோ அதனால தான் அவள் கிம்மையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பா. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம ஜியா வந்து நினச்சி பார்க்குறா. இப்போது நம்ம ஜியா இருக்கால, அவள் அந்த பார்ட்டிக்கு வரா. ஆனால் அங்கே இன்விடேஷன் கார்டு இல்லாமல் உள்ளே விட முடியாது, உங்களை யார் இன்வைட் பண்ணான்னு சொல்ல அவள் அவளோட ஹஸ்பண்ட் நேம் சொல்கிறா. ஆனால் இல்லை அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஜியா உள்ளே அனுப்பலை. ஸோ அப்போ அங்கே லியா வந்துட்டு சொல்கிறா, பார்த்தியா உன் ஹஸ்பண்ட் உன்னை இன்வைட் பண்ணாமல் அவன் என்ன இன்வைட் பண்ணுறான், இதுலேருந்து என்ன தெரியுது, உன்னோட ஹஸ்பண்டுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் நக்கெல்லாம் வந்து நம்ம ஜியாவை வந்து இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து துரத்தி விட்டுறா. இப்போ ஜியா அங்கேருந்து போகலான்னு பார்க்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஃபூ வருவார். ஃபூ வந்துட்டு நீ எங்கே போகிறேன்னு சொல்ல, நான் என் வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்ல, இல்லை நீ வீட்டுக்கெலாம் போகாத, நீ என்னோட பார்ட்னராக உள்ளவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியா கிட்ட ஃபூ வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஜியாவை ரெடி பண்ண சொல்லிட்டு போவார். இப்போ ஜியா வந்து ரொம்பவே அழகாக வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறா. அவள் ரொம்பவே வந்து அழகாக இருக்கா. இதை பார்த்த நம்ம லியாவே ஷாக்கு, என்னடா இவ இப்போதான் துரத்தி விட்டா அதுக்குள்ளே ஒரு புது ட்ரெஸ்லாம் போட்டு உள்ளே வந்துட்டான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா பசங்களும் இவளுக்கு விழுந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் என்னோட டான்ஸ் ஆடுறீங்களா, நீங்கள் என்னோட டான்ஸ் ஆடுறீங்களா, என்னோட பார்ட்னராக இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்க. அப்போது அங்கே வந்து கிம் வராரு. கிம்மோட ஒய்ஃபு நம்ம ஜியா தானே. ஸோ கண்டிப்பாக அவரோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவர் பண்ண. ஆனால் வேணும்ட்டே நம்ம ஜியா என்ன பண்ணிடுவானா எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணுற மாதிரி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. இதனால இவனுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுது. அப்போ லியா வந்துட்டு வீடு அவள் ஓவராகவே பண்ணுறா. அவளுக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்ல அப்போது நம்ம கிம்ம நினைப்பாரு, வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு அப்படின்ட்டு. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா இருக்கால அவள் போக. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஃபூ வருவார். ஃபூவை விட்டு அவள் தள்ளி போகலான்னு பார்க்குறா. ஆனால் விடாமல் அவளை பிடிச்சி இழுத்து ஒரு ரூம்குள்ளே வந்துடுறான். ஸோ அங்கே வந்துட்டு இவன் வந்து பேசுகிறான், இந்த மாதிரி பாரு உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை ஒரு தேவைக்காக யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போது இங்கே வந்து நம்ம லியா வந்து நம்ம ஜியாவை தேடி வந்துட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து வெளியில் டோர்லேருந்து பார்க்குறா, உள்ளக்கா வந்து ஒரு பையன் நம்ம ஜியாவோட பேசுகிறது. ஆனால் அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா பேக் மட்டும் தான் தெரியுது. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ஏதோ யூஸ்க்காக தான் இருக்காங்க, அண்ட் உன்னோட அப்பா அம்மா மறைவுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் இவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ இந்த விஷயத்தில் இவ வந்து கேட்டுறா. ஸோ இப்போ வந்து இந்த லியா ஜியான்னு கட்ட, இதனால நம்ம ஃபூ அங்கேருந்து போயிடுவார். ஸோ அப்போ கரெக்டாக இந்த லியா இருக்கால அவன் வந்து நம்ம ஜியாவை தேடி உள்ளே வருவா. வந்துட்டு என்ன நீ ஏதோ ஒரு பையனோட பேசிட்டு இருந்ததை நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குது பாரு, நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது என்ன மாதிரியா, நான் என்னோட லவரோட இருக்கேன்னு சொல்ல, உன்னோட லவர் ஆல்ரெடி மேரிட், ஸோ எப்படி நீ இருக்கலாம், ஸோ உனக்கு வந்து சென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஜியா வந்து சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்போ வந்து ஜியா அங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துல வந்து ட்ரிங்க் குடிச்சிட்டு இருப்பாளா. இதை தூரத்துலேருந்து இந்த லியா பார்க்குறா. லியாக்கெலாம் நம்ம ஜியாவை சுத்தமாக பிடிக்கல, இவளை ஏதாவது பண்ணணுமே, இவளை நம்ம வந்து கிம் முன்னாடி ஒரு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும், ஸோ அதுதான் என்னோட மெயின் ஏமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜியா வந்து ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கால. ஸோ கிட்ட வந்து ஜியா சியர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுண்டே தட்டுற மாதிரி வந்துட்டு டப்புன்னு அவளை கீழே விழுந்துடுறா. விழுந்து நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறா. ஸோ அப்போ கரெக்டாக அந்த
இடத்துக்கு நம்ம கிம் வந்து வரான். வந்தோடனே அவன் வந்து ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த மாதிரி இந்த ஜியா தான் என்னை தள்ளி விட்டா, நான் அவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் நம்ம ஜியா கண்டுக்கல. என்னது நான் வந்து உன்னை தள்ளி விட்டேனா, எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, நீங்கள் வந்து கிளம்பி போங்க, போ உன்னை இப்போ தூக்கிட்டு போகணும் அதானே உன் ஆசை, நான் நிறையா ட்ராமாவில் பார்த்துட்டேன், போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து போக சொல்கிறா. இதனாலே அவன் வந்து அவளை தூக்கிட்டு போக இப்போ வந்து நம்ம ஜியா ஃபூவை பார்க்கலான்னு வர ஃபூ அவளை பிடிச்சி இழுத்து ஒரு ரூம்குள்ளே வர வச்சுறாரு. என்ன பண்ணுறேன்னு என்னை விட அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ முதல்ல அந்த சைடுக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து காமிக்கிறாரு. அங்கே நம்ம இவர் இருக்கால நம்ம லியா அண்ட் நம்ம கிம் 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து அவளோட சொத்துலாம் எடுத்துக்கணுன்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஜியா வந்து ஒரு பெரிய பணக்காரி. ஸோ அவளை கல்யாணம் பண்ண வச்சு அவளோட சொத்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து ஒரு பிளானே போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ஜியாவுக்கு தான் மெமரி எதுவுமே இல்லைல்ல, ஸோ அதனால் அவளுக்கு சொத்து தான் எதுவுமே கொடுக்க முடியாது. இதனால் அவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னா, இவ வழியே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஜியா ரொம்பவே நொந்து போயிடறா. இப்போ இவ்வளோ நாளாக என்னோட ப்ராப்பர்ட்டிக்காக தான் என்னோட இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ரொம்பவே நொந்து போயிடுறா. இது தெரிஞ்ச நம்ம கிம் வந்து பாரு, நீ ஒன்றும் ரொண்டு போகாதுன்னு சொல்ல, என்னை அவன் தான் காப்பாற்றணும்னு சொல்ல. அப்போ நம்ம கிம் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஆக்சுவலி வந்து கிம் தான் நம்ம ஜியாவை அந்த ஆக்சிடென்ட் வந்து காப்பாற்றிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை யோசிச்சு இதை கூட வந்து உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜியா கிட்ட கிம் வந்து நீ கவலைப்படாத, நான் இருக்க உன்னோடன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்து அவர் கிஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே இப்போ ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜியா இருக்கால, அவள் அந்த விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்பவே நொந்து போயிட்டாளா. ஸோ அதனால் அவள் வந்து சூசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வரா. இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணி செத்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம இவர் இருக்கார்ல நம்ம அவர் வந்துட்டு இதை பாரு, நீ சூசைட்லாம் பண்ணவே கூடாது, நான் உனக்காக இருக்கேன், ஸோ எனக்காகையாவது நீ இருக்கணும், நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்ட்டு நம்ம இவர் இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறாரு. இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல, இவளுக்கு ஏன்னா வந்து பசங்களை வந்து நம்பவே கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போது நம்ம ஜியா இருக்கால, அவள் வந்து டைவர்ஸ் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ இவன் வந்து இப்போ டைவர்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம கிம்மை மீட் பண்ணுறா. அப்போ கிம் என்ன பாரு, நீ எப்படி டக்குன்னு என்னோட ஆஃபீஸ் ரூம்குள்ளெல்லாம் வரலாம், கிளம்பு அப்படின்னு சொல்ல. என்னது கிளம்பணுமா, இரு நான் கிளம்பு போல, முதல்ல இந்த பேப்பரில் நீ சைன் போடுன்னு சொல்ல. என்ன பேப்பர் இதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா டைவர்ஸ் பேப்பர். ஓ டைவர்ஸ் பேப்பரா, என் மேடமுக்கு எப்படி தில் வந்துச்சு என்ன டைவர்ஸ் பண்ணால் நீ நத்திங் தெரியுமான்னு சொல்ல. தெரியும்டா, எனக்கு நீ வேணான்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி நான் டைவர்ஸ் பண்ணோன்னா நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுக்கணும், ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே என்னோட காசில் தான் நான் வாங்கி கொடுத்தது. ஸோ அதனால இந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது, நீ அந்த ட்ரெஸ்ஸில் அவுத்து போட்டின்னா நான் சைன் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதனால நம்ம ஜியாவும் என்ன பண்ணுவானா, அந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து அவுத்துருவா. ஸோ அவன் கண்ணு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வந்து நீ எனக்கு வேணாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அது எல்லாத்தையும் வந்து நம்ம கிம்மை தூக்கி போடுறதா நினச்சா அந்த ட்ரெஸ்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் இருக்கிற மாதிரி அங்கேருந்து நடந்து போகிறா. இவன் நடந்து போகிறது லைட்டாக கெத்தாக தான் இருக்குது. இந்த மாதிரி இனிமேல் நான் தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் போயிட்டே இருக்கும் போது கரெக்டாக அங்கே கிம் வந்து ஒரு கோட் எடுத்து இவளுக்கு போட்டு விட்டு வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி அவளோட கண்ணில் லைட்டாக தண்ணி நிற்குது, ஏன்னா அவளோட ஹஸ்பண்ட் இப்படிலாம் பேசிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அவள் சொல்கிறா, என்னோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து நம்ம கிம் அதை நானும் நம்ம வந்து நம்ம ஃபூ வந்து நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு வராங்க. அப்போ தான் கிம் வந்து இல்லை இவளை நம்ம போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தேடி வருவார். பார்த்தா 2 பேருமே இங்கே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இல்லை நீ பண்ணாத கட்டுறாரு, இவன் லூசானு தெரியல. அப்போதான் வந்து நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ லூசு மாதிரி வந்து பண்ணாதன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லியா இருக்கால, லியா வந்து பிளான் போடுறா. இந்த மாதிரி உன்னோட அப்பா கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு இதை சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அப்பா நம்ம 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாருன்னு சொல்ல. இதை கேட்டேன் நம்ம கிம்மு சரி அப்படின்னு சொல்லிடுவான். இதனால் நம்ம கிம் வந்து அவரோட அப்பா கிட்ட நம்ம இருக்கால நம்ம லியா அவளை கூட்டிகிட்டு போக, அப்போ அவளோட அப்பா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அப்போ ஜியாக்கு என்னாச்சு, அவளோட சொத்து எல்லாமே நம்ம எடுத்துக்கணும்னு பிளான் போட்டாலாம் சொல்ல. ஸோ இவனுக்கும் வந்து அவளோட சொத்து எடுக்கணும்ல ஆசை. ஸோ நம்ம ஜியாவை யூஸ் தான் இவனும் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வந்து இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா சொத்து எதுவுமே கிடைக்காம இருக்குல்ல. இவனோட பையனும் அவன் சொல்கிற பேச்சு கேட்கல. ஸோ அதனால் அவனுக்கு ரத்த வாந்தி வருது. ஸோ இதை பார்த்து கிம் ரொம்ப ஷாக் ஆகுற. என்னாச்சு
அப்பா அப்படின்ட்டு. இப்போ வந்து கிம் வந்து குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட அப்பா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காரு. ஸோ எல்லாம் இந்த ஜியாவால் தான். இந்த ஜியா மட்டும் இப்படி டைவர்ஸ் கொடுக்காம இருந்தா என் பிளானை முடிச்சு என் அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஜியா வரா. ஜியா வந்துட்டு இதை பாரு, நான் டைவர்ஸ் பேப்பரை ரிட்டர்ன் வாங்கணும்னு வந்திருக்கேன், நீ சைன் போட்டல, நான் கோர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜியா சொல்ல, இருடி எப்படின்னு உனக்கு ஈஸியாக போக விடுவேன், என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய பாறாங்களை நீ இப்போ தூக்கி போட்டேன், என்னோட அப்பா உன்னால தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கான்னு சொல்ல, என்னது என்னாலையா, நான் எதுவுமே பண்ணல சொல்ல, உனக்கு நான் வந்து என்னோடய பாடி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே என்னை வந்து டைவர்ஸ் பண்ணுறேன், இல்லை நான் என்னோடய பாடியை உனக்கு இப்போ தரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இவளோட வந்து தப்பாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம அவர் வந்து வந்துடுவார், வந்து இவளை காப்பாற்றிட்டு தூக்கிட்டு போயிடுவார். ஸோ நம்ம ஜியாவுக்கு இவன் காப்பாற்ற கொஞ்சம் லைட்டாக இவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம யோசிக்கிறான் இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபூவோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவள் வந்து ஃபூ வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே வந்து அவள் பார்க்குறா இந்த மாதிரி அவரோட வீட்டில் வந்து நிறைய வந்து காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே இவளோட அம்மா பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபூ வந்து இவகிட்ட சொல்லுவார். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜியா வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவளோட ஆன்ட்டி வந்து இவரை போட்டு திட்டுறாரு, இந்த மாதிரி நீ வந்து எப்படி வந்து ஃபூவை வந்து டைவர்ஸ் பண்ணா, அவர் எங்களுக்கு உன்னோட அங்கிள் ட்ரீட் பண்ணி காசு கொடுத்தாரு, நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. இப்போயும் வந்து ஒரு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கா. ஸோ அந்த இன்டர்வியூல இவளை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம கிம் நம்ம ஃபூ சொல்லியிருப்பாரு இவளை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு, அதனால தான் செலக்டும் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வேலை கிடச்சதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கிளப்புக்கு வராங்க, அங்கே வந்து செலிப்ரேட் பண்ண. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரூட் ஆர் டேர் அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஜியா தான் மாட்டிக்கிறா. அவகிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட பெல்ட்டை வந்து அவுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுச்சு, இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வேணா ட்ரிங்க்லாம் வேணா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிடுறா. அப்போ கரெக்டாக வந்து அவள் இன்னொரு கிளாஸ் குடிக்கலான்னு வர, அப்போ கரெக்டாக நம்ம அங்கே ஃபூ வந்துடுறாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்ல, அப்போ இவன் என்ன பண்ணிடுறான்னா இவனோட பெல்ட் அவுக்கலான்னு சொல்லிட்டு வரான். அண்ட் ஆக்சுவலி அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காக வராங்க. ஏன்னா இவன் வந்து நம்மளோட பாஸு, ஆனால் இது தெரியாமல் இவன் இப்படி பண்ணுறாள்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாதே வேணான்னு சொல்ல, ஆனால் ஜியா இல்லை இவனோட பெல்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெல்ட் அவுக்கலான்னு வர, நம்ம இவர் இருக்கார்ல ஃபூ, அவரும் வந்து இவன் பண்ணுறத பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார். நெக்ஸ்ட் இவ அப்படியே மயங்கிடுவா. இதனால் அவளை அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ நம்ம ஜியா வந்து ஏஞ்சிக்கிறா. அப்போ தான் அவள் வந்து ஃபூவோட வீட்டில் இருக்கிறது பார்க்குறா. ஸோ அப்படியே ஃபூவோட வீடை வந்து சுற்றி பார்க்க, அப்போ தான் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பார்க்குறா. பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஏன்னா அங்கே வந்து அது ஆக்சுவலி வந்து அது ஏதோ சாவு இது போல். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அவளுக்கு உண்மை தெரிய வந்துடுது, இந்த மாதிரி ஃபூவால் தான் அவளோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் கேட்ட அவளுக்கு தெரிஞ்சாவோ அவ்வளோதான் ரொம்பவே ஷாக் ஆகி நிற்க. அப்போ கரெக்டாக நம்ம ஃபூ வந்து பின்னாடிக்கு அவளை ஹக் பண்ண, நீ என்னை ஹக்லாம் பண்ணுறியது பாரு, என்னை ஹக்கெல்லாம் பண்ணாத, நீ ஹக் பண்ண தகுதியே இல்லாதவன், நீ என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்ட, கொலை பண்ணதுக்கப்புறம் நீ எப்படி வந்து என்கிட்ட பேசுறது இது பாரு, புரிஞ்சுக்கோ, அது ஒரு ஆக்சிடென்ட், நான் தெரியாமல் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டேன்னு சொல்ல, அது ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் என்னோட அப்பா அம்மா தான் போயிட்டாங்க, இனிமேல் நான் முன்னாடியே வரமாட்டேன், என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜியா வந்து சொல்ல. ஆனால் வந்து ஃபூ வந்து முடியாதுன்னு சொல்ல. அப்போ நம்ம ஜியாவோட ட்ரெஸ்லாம் ஊற்றிட்டு, உனக்கு இது தானே வேணும், என் பாடி தானே வேணும், கடைசியாக நீ வந்து என்ன யூஸ் பண்ணிக்கோ, ஸோ யூஸ் பண்ணிட்டு என்னை விட்டுருன்னு சொல்ல. இதை கேட்ட நம்ம ஃபூக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவளை போக சொல்ல அவள் அங்கேருந்து போயிடுவா. அப்போ தான் அவர் ஒரு இதை உட்காந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் பார்த்தா அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜியா ஃபோட்டோவை தான் இருக்குது. ஸோ இவருக்கு ரொம்பவே வந்து நம்ம ஜியாவை பிடிக்கும் போல். ஆனால் இவர் பண்ண ஒரு தப்பால் இப்போ ஜியா வந்து இவரை விட்டு போயிட்டா. ஸோ அதனால் ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணுறாரு. ஆஃபீஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொண்ணு இருப்பா, அந்த ஆஃபீஸில் அவளுக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்காது போல நம்ம ஜியாவை. ஸோ அவள் ஜியா கிட்ட இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நீ போய் பாஸ் கிட்ட கூட, நீ ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம இவர்கிட்ட ஃபூ கிட்ட அனுப்பிவிட. அவள் ஃபூ பார்த்து ஷாக் ஆகிற. அப்போ தான் தெரியும் நம்ம ஃபூ தான் பாஸ்ன்ட்டு. இப்போ ஃபூ என்ன பண்ணுறாருனா, அவர் வேணும்ட்டே நம்ம ஜியா பிடிச்சி இழுத்துட்டு, நான் உனக்கு கண்டிப்பாக விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இது பாருங்க நான் கண்டிப்பாக வந்து இங்கே வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடறா. அவள் ஒரு கிளப்பில் வேலை செய்ய போகிறா. அங்கே கூட அவள் நம்ம ஃபூ கிட்ட தான் மாட்டிக்கிறா. இப்போ அந்த காசு எடுத்துகிட்டு போய் அவளோட அங்கிள் ஆண்டி கிட்ட கொடுக்க, அவளோட அங்கிள் ஆண்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே ஃபூ வந்துட்டு, நீ இந்த காசுக்காக தான் இங்கே வந்து இதை பாரு, இந்த காசெல்லாம் விடு, நான் உனக்கு ரொம்ப நிறைய காசுலாம் தரேன் அப்படின்றவெல்லாம் நம்ம ஃபூ வந்து பேசுவார்.
இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியாவோட அங்கிள் ஆன்ட்டி வந்து இவளுக்கு வந்து ஒரு பையனை பார்த்துருக்காங்க. ஸோ அவன் வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இதனால இவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா. ஆனால் ஜியா என்னால் முடியாது, என்னால் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, காசு தானே நான் சம்பாரிச்சு தரேன்னு சொல்லி, இப்போ நீ சம்பாரிச்சாலும் அவ்வளோ காசு எங்களுக்கு கிடைக்காது, நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இதனால என்ன ஆயிடுதுன்னா, இவளை ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க போயிடுறாங்க. இதை பாரு, நாங்கள் அவங்கள வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு இருக்கோம், உன்னோட அப்பா அம்மா போய் கூட நாங்கள் தான் உன்னை பார்த்துக்குறோம், ஸோ அதனால் நீ வந்து நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவளை வந்து ஒரு ரூம்குள்ளே அனுப்பி விட்டுறாங்க. இவளை ரொம்ப பயந்துடுறா. ஸோ அதனால டப்புன்ட்டு இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடி வந்துட்டு நம்ம இவருக்கு தான் கால் பண்ணுற, ஃபூக்கு, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஓடிக்கிட்டே இருக்கா. பின்னாடிலேருந்து இவங்களாம் துரத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன இதுன்னா இவளை மறுபடியும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டி இவள் எப்படி வெளில போகிறா நான் பார்க்குறேன்ட்டு வெளிலவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே வந்து ஃபூ வந்துடுறாரு. ஃபூ இந்த ஆண்டி உள்ளே விட மாட்டேங்கிறாங்களா. ஸோ அதனால் அவர் நிறைய காசு அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க. இதை பார்த்து அவங்க ரொம்ப மயங்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஃபூ உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு நம்ம ஜியாவையும் காப்பாற்றிடுவார். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஜியாவோட நீ நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லாவே அடிப்பார். ஸோ ஜியாவுக்கு இப்போ வேறு வழியே இல்லை, அவளுக்குன்னு இப்போ யாரும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபூ வந்து நீ என்னுடைய வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போது ஜியா வந்து நம்ம ஃபூவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறா. ஸோ அதனால் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபூவை நம்ம ஜியாவை பார்க்க. அப்போ ஜியா வந்து ஒரு கன்னை எடுத்துகிட்டு, இதை பாரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ண உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கன்னை வச்சு மிரட்ட. அவள் பயப்பட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் அவளோட தலையிலேயே அதை வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவளோட ஆன்ட்டி வீட்டுக்கு வர. அங்கே வந்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறேன். ஏன்னா அவளோட அங்கிள் எப்போவுமே வீல் சேரில் இருப்பார், இப்போ நின்றுட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ நாளாக காசுக்காக இவளை வந்து ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் இவளுக்கு இப்போதான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவள் எப்படியோ நம்ம கிட்ட தான் ரிட்டர்ன் வருவாப்பாரு. அப்போ கூட அவளை யார்கிட்டயா நம்ம வித்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஜியா ரொம்பவே நொந்து போயிட்டு வெளியில வரா. அப்போ கூட அங்கே நம்ம ஃபூ தான் நிற்பாரு. ஸோ இப்போ ஃபூ சொல்வார், உனக்கு வெளியில் எங்கேயும் போக இவ வேற யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதனால இப்போ நம்ம ஜியா இருக்கால, அவளும் வந்து நம்ம இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே அவரோட அதான் நம்ம ஃபூவோட ஆன்ட்டி வந்து இவளை பார்த்துட்டு, நீ இவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டே, என்னோட பொண்ணை தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்னு சொல்ல, இது பாருங்க உங்கள் பொண்ணெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. ஆக்சுவலி வந்து நம்ம ஃபூவோட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போது இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாய்சன் எடுத்து இவனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவனும் அதெல்லாம் தெரியாமல் குடிச்சிடுறான். ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃபூ வந்து நம்ம ஜியா கிட்ட இவனை வந்து உயிரோட இருப்பானான்னு தெரியல, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மட்டும் சொல்கிறேன்னா, உன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணலை, உன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது இந்த இவன் இருக்கான்ல நம்ம கிமோட அப்பா தான். ஸோ அவன் தான் சொத்துக்காக உன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்கான், நான் இல்லை. ஸோ நான் அப்படிக்கா காரில் வரும்போது அப்படி ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபூ செத்து போயிட்டாரு. ஸோ அங்கே வந்து ஆன்ட்டியும் அந்த ஆன்ட்டியோட பொண்ணு நடிச்சிட்டு இருக்க. அப்போது நம்ம ஜியா மேலே தான் பழி போடுறாங்க, உன்னால் தான் அவன் செத்துட்டான்ட்டு. அப்போது ஜியா வந்து சொல்கிறா, இந்த மாதிரி அவர் ஸ்லோ பாய்சனால் இறந்துட்டாங்க, யாரோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் தானே சொல்ல, இவன் ஆமாம் நான் தான் பாய்சன் கொடுத்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறா. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, அங்கே வந்து நம்ம ஃபூ வந்து அப்போ நீங்கள் தான் எனக்கு பாய்சன் கொடுத்தீங்கன்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல. அப்போ தான் அவங்க நம்ம ஃபூவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ நீ உயிரோடு தான் இருந்திருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆக. ஸோ ஃபூ வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போ வந்து நம்ம ஜியாவும் ஃபூவும் நடந்து போக ஒரு வீடை பார்த்து நம்ம ஜியா சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும்னு ஆசைன்னு சொல்ல, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு நம்ம ஃபூ வந்து சொல்லுவார். அது நம்ம அந்த சாவியும் கொடுக்க இருக்க பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆக. அப்போ அங்கே கிம் வந்து நம்ம ஃபூவையும் ஜியாவையும் கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். அதுக்குள்ளே நம்ம ஃபூ அவனை போட்டு அடித்து போலீஸ்க்கு அனுப்பி விட. அப்போ தான் ஜியாவுக்கு நம்ம ஃபூவை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இந்த மாதிரி அவங்க 2 பேர் ஸ்கூலில் இருந்தது. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிறா, அப்போ இவருக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவர் என்ன சேஸ் பண்ணி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிறா. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபூ கிட்ட எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, நான் எப்படி வந்து உன்னை மறந்தேன்னு தெரியல, இனிமேல் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஹக் பண்ணிப்பா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் காய்ஸ், நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாவேன். ஸோ ப்ளீஸ் அதுலேயும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பாய் காய்ஸ்.